வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து OP46க்கான அட்வான்ஸ் சர்வரை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஆக்டிவேஷனுக்குள்ள எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ அது போல நம்ம சேனல் புதுசாக அப்படின்னா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அது போக நம்ம சேனல் புதுசாக அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க ஸ்டேட் அப்படிக்குள்ள போயிடலாம். செகண்ட் மக்களே, ஸோ நம்ம கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா OP46க்கான அட்வான்ஸ் சர்வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க மக்களே. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்வான்ஸ் சர்வரை வந்து நம்ம இந்தியன் சர்வருக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கானுங்க. போன டைம் இதே என்ன, அதாவது போன டைம் வெப்சைட் க்ளோஸ் ஆச்சு இல்லைங்களா, அதே மாதிரி இந்த டைமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கானுங்க மக்களே. ஓகேங்களா, சம்திங் ஏதோ வந்து மாறிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, அதை நம்ம எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கான ஆக்டிவேஷன் கோட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி இதுல 4 ஆப் வந்து தேவைப்படுங்க. ஒன்று கூகுள் பிளே ஸ்டோர், இதுக்கப்புறம் VPN. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். இதுல கூகுள் போயிட்டு ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வர் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வந்து வருங்க. ஓகேங்களா, கரீனாவோட லோகோ போட்டு ஸோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் காட்டும். ஓகேங்களா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமிக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் சர்வர் வந்து இந்தியன் சர்வருக்கு கிடையாது, உங்க சர்வருக்கு வந்து அவைலபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா காமிக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி நாம வந்து மற்ற சர்வர்ல கனெக்ட் பண்ணி ஆக்டிவேஷன் கோட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நீங்க வெளியே வந்துட்டு இப்போ நீங்க வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா VPN வந்து தேவைப்படுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் VPN ஆப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏத்திக்கோங்க மக்களே. ஓகேங்களா, பிளே ஸ்டோர் போயிட்டு வந்து VPN அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில VPN வரும். அதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுவும் சிங்கப்பூர் VPN வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து சூப்பர் VPN அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப் வந்து எடுத்திருக்கேங்க. ஓகேங்களா, இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது நான் வந்து இந்த ஆப்பை வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஆப் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து இதில் நான் என்ன ப்ராசஸ் பண்ணுறனோ அதை அப்படியே பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ மற்ற ஆப் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது சிங்கப்பூர் சர்வரில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. சிங்கப்பூர் சர்வர் இருக்கிற மாதிரி வந்து பார்த்து இந்த VPN வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் வந்து VPN வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ண உடனே வந்து அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல இன்டர்நெட்டோட ஒரு சிம்பிள் ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா, அது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில சர்வர் லிஸ்ட் எல்லாம் காட்டுங்க. ஓகேங்களா, அதுல இருக்கிற சர்வரை பூரா காட்டுவாங்க. ஓகேங்களா, இதுல நாம வந்து நமக்கு தேவைப்படுறது சிங்கப்பூர் சர்வர். ஓகேங்களா, அதனால அந்த சிங்கப்பூரோட சர்வரோட VPN செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆயிருங்க. ஓகேங்களா, ஸோ கனெக்ட் பண்ணிட்டு இங்க வந்து ஓகே கேக்குது. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா கனெக்டிங் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வருது. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்க சிங்கப்பூர் சர்வரில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு மெயினாக ஃப்ரீ ஃபயர் தேவைப்படும். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவைப்படும். ஓகேங்களா, சிங்கப்பூர் சர்வரில் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா, அந்த ப்ராசஸ் மெத்தடை நான் அப்படியே நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லி இருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு மெயில் ஐடி வந்து வேணுங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் புதுசாக போயிட்டு அந்த மெயில் ஐடி வந்து ரெடி பண்ணிட்டு ஓகேங்களா, ஸோ இது ஃப்ரீ ஃபயர்க்குள்ளே வந்துருங்க. ஓகேங்களா, VPN வந்து இந்த டைம் மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணுங்க. ஓகேங்களா, புதுசாக ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஜிமெயில் ஐடியை வந்து லாகின் பண்ணுங்க மக்களே. ஓகேங்களா, ஸோ லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர் இதெல்லாம் கேட்கும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க மக்களே. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மெயினான ஸ்டெப்பு என்ன அப்படின்னா இந்த அட்வான்ஸ் சர்வரோட ஆக்டிவேஷன் கூட எடுக்கிறதுக்கு இந்த சிங்கப்பூர் சர்வரில் நம்ம கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த அக்கௌண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்டிவேஷன் கோட் வந்து எடுக்க போகிறோம் மக்களே. ஓகேங்களா, ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பட் தயவு செஞ்சு இப்போ நீங்கள் பாதிலேயே VPN வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஒன்று இந்தியன் சர்வரில் இருக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா மற்ற சர்வரில் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து தயவு செஞ்சு VPN மட்டும் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க மக்களே. ஓகேங்களா, இப்போ நான் வந்து பேரை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து என் பேரை வந்து நான் இதில் வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்குறானுங்க. ஸோ தமிழ் 70 PK அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ கொடுத்துப்போம். ஓகேங்களா, ஸோ இல்லாத பேரா
ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஒரு மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 சர்வர் காட்டுங்க ஓகேங்களா. இதில் வந்து சிங்கப்பூர் சர்வரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம சிங்கப்பூர் சர்வரை தான் கனெக்ட் பண்ணுறதுனால சிங்கப்பூர் சர்வரோட இதை வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. மாற்றி எதுவும் கிளிக் பண்ணிடாதீங்க மக்களே ஓகேங்களா. ஏன்னா வந்து வேறு சர்வருக்கு மாறிடுச்சு அப்படின்னா திருப்பி வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கானுங்க ஓகேங்களா. அக்கௌண்ட் வந்து மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. சிங்கப்பூர் இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க மக்களே ஓகேங்களா. இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த ட்ரைனிங் மேட்சோட்ட ஒன்று போகும் இல்லைங்களா, அந்த மேட்ச்குள்ளே வந்துருச்சு. இப்போ நான் வந்து எக்ஸிட் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எக்ஸிட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிருச்சுங்க ஓகேங்களா. இப்போ ஃபைனலாக இப்போ நான் வந்து காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சிங்கப்பூர் சர்வரில் வந்து கனெக்ட் ஆயிருச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நாம் வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம எப்படி வந்து அந்த அட்வான்ஸ் சர்வரை ஆக்டிவேட் பண்ணுறது, அதாவது அட்வான்ஸ் சர்வரோட ஆக்டிவேஷன் கோட் எடுக்கிறது அப்படின்னு தான் ஓகேங்களா. ஸோ அதை பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அந்த VPN வந்து ஆஃப் பண்ணக்கூடாது ஓகேங்களா. மெயின் மெத்தட் என்னன்னா அந்த VPN வந்து நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுலேருந்து ஓகேங்களா அந்த ஆக்டிவேஷன் கோட் எடுக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் VPN வந்து ஆஃப் பண்ணக்கூடாது ஓகேங்களா. இதை வந்து பார்த்துக்கோங்க மக்களே ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து அந்த ஆக்டிவேஷன் கோட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் ஓகேங்களா. க்ரோம் இல்லைன்னா வந்து வேறு ஏதாச்சும் ப்ரௌசர் இருக்கும் ஓகேங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த க்ரோம் வந்து ஒர்க் ஆகலை, அதனால இந்த ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா. இதில் ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாகின் ஸ்க்ரீன் வந்துருச்சா, எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்குதா. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் லாகின் பண்ணீங்க இல்லையா அந்த ஃப்ரீ ஃபயரோட சிங்கப்பூர் அக்கௌண்ட்டில் அந்த புது மெயில் ஐடி இருக்கும் இல்லைங்களா, அந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணுறதுனா ப்ரௌசர்லேயே அந்த இது காட்டும் ஓகேங்களா. அதில் நீங்கள் வந்து நீங்கள் அந்த புதுசாக க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணீங்க இல்லையா, அதோட மெயில் ஐடியை வந்து இதில் போட்டுக்கோங்க மக்களே ஓகேங்களா. இப்போ நான் வந்து பாஸ்வேர்டெல்லாம் போட்டு வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க ஓகேங்களா. இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மெயில் ஐடி கேட்குங்க ஓகேங்களா. அதில் நீங்கள் வந்து அதே மெயில் ஐடி தான் இப்போ நீங்கள் வந்து லாகின் பண்ணீங்க இல்லையா அந்த மெயில் ஐடி, அதாவது அந்த சிங்கப்பூர் சர்வரோட கனெக்ட் பண்ணீங்க இல்லையா அந்த மெயில் ஐடியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும் ஓகேங்களா. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஜாயின் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்படி வந்துருங்க ஓகேங்களா. ஆக்டிவேஷன் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சிச்சு ஓகேங்களா. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒரு காப்பி சிம்பிளோட்டு இப்போ நான் கிளிக் பண்ணி இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இதுதான், ஸோ இதுதான் வந்து ஆக்டிவேஷன் கோடுங்க ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அது கீழே டவுன்லோட் APK அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும் ஓகேங்களா. அது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா APK வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்களால் வந்து APK-வை டவுன்லோட் பண்ண முடியாது ஓகேங்களா. ஏன்னா வந்து அட்வான்ஸ்டு வர 16ஆம் தேதி அன்னைக்கு தான் ஓப்பன் ஆகுதுங்க ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க மக்களே ஓகேங்களா. ஸோ இதுதான் மக்களே எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டோட ஆக்டிவேஷன் கோட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ இந்த இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மக்களே, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அது போக வந்து ஒரு முக்கியமான விஷயங்க, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா VPN தேவைப்படும் ஓகேங்களா. VPN கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதில் நீங்கள் வந்து VPN கனெக்ட் பண்ணி அந்த சர்வரை வந்து அதாவது ஃப்ரீ ஃபயரில் சிங்கப்பூர் சர்வரில் கனெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஆக்டிவேஷன் கோட் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த VPN-ஐ வந்து ஆஃப் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஒரு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சர்வர் எரர் அப்படிங்கிற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிடும். நானும் அப்படி தான் பண்ணுங்க ஓகேங்களா. அதனால தான் வேறு ப்ரௌசரில் போயிட்டு பண்ணேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க மக்களே ஓகேங்களா. சரி மக்களே, அதுக்கப்புறம் VPN-ல வந்து நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எடுத்திருக்கிற VPN எடுத்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பண்ண மெத்தடை அப்படியே பண்ணுங்க. அப்படி இல்லை நான் வேற VPN எடுக்கிறேன் அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணுங்க. பட் ஆனால் அதில் வந்து காசு கொடுக்குற இதுவாக இருந்துச்சுன்னா அதை வந்து தயவு செஞ்சு கேன்சல் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம், அதாவது ஃப்ரீயாக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள் மக்களே ஓகேங்களா. ஸோ பட் சிங்கப்பூர் சர்வர் தான் நான் இப்போதைக்கு வந்து எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த சர்வர் வேணாலும் எடுத்துக்கோங்க அதில், ஏன்னா சிங்கப்பூரும் இந்தியன் சர்வரும் ஒன்று தான் அதனால் ஓகேங்களா. ஸோ எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க மக்களே ஓகேங்களா. சரி மக்களே, இந்த தப்பி தவறி தெரியாதனமாக ஏதாச்சும் பேசியிருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க மக்களே ஓகேங்களா. ஸோ அப்கமிங்கில் வரப்போட வீடியோவில் மாற்றிக்கிறேன் ஓகேங்களா. சரி மக்களே, இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. இது பண்ணி சேனல் பசங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இது போல் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.
ஸோ மக்களே இப்போ ஒரு மெத்தடை பார்த்தோம் இல்லைங்களா, எப்படி வந்து ஃப்ரீ ஃபயரோட அட்வான்ஸ் சர்வரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேஷன் கோட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இது வந்து எல்லா அப்டேட்டுக்குமே வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி அட்வான்ஸ் சர்வரோட வெப்சைட் இந்த மாதிரி க்ளோஸ்டு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அட்வான்ஸ் சர்வர் இதுலேயும் வந்து ஒர்க் ஆகுங்க. ஓகேங்களா, இது மூலமாக உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்டிவேஷன் கோடை வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா, அதாவது இந்தியன் சர்வருக்கு அட்வான்ஸ் சர்வர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு மெத்தடை வந்து எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, அக்கௌண்ட்டை வந்து மெயின் அக்கௌண்ட் வந்து எதுவும் ஆகாது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க மக்களே. ஓகேங்களா, ஸோ இதை சொல்லத்தான் வந்தேன். ஓகேங்களா, ஸோ மக்களே, ஸோ பாய்.